விருச்சிகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்பொழுது 2024 தை மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். நம்ம இங்கே பார்க்குறது அத்தனையுமே பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. அப்புறம் எதுக்கு நம்ம மாத பலன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு நடக்கக்கூடிய ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சிறப்பாக இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் பரவாயில்ல. ஆக இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கப்படுறவங்க பரவாயில்ல. அதோட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கார். இது ஏன் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம்னா, உங்களுடைய முயற்சிகள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் நம்புகிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய தேடுதல் என்பது இருக்கும். அந்த தேடுதல் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். துணிஞ்சு செயல்படுவீங்க. அதுலேயும் இதுவரைக்கும் இல்லாத தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். இதெல்லாம் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆக இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறேன். ஆக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிற்காலத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான உறவுகளாலும் நட்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய நோக்கங்கள், எண்ணங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக வீடு விற்கணும், அல்லது இடம் விற்கணும், அல்லது வீடு மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உண்டு. அதோட உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே மிக கவனம். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயத்துக்கு தகுந்த மகசூல் லாபம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் அவரும் ராகுவோடு இருக்கிறனால உங்களை அறியாமல் கேஷுவலாக எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க. அது அவ்வளோ சிறப்பாக பிற்காலத்தில் இருக்காது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 6ல் இருக்கார், 5ல் ராகு இருக்கார். அப்படி இருக்கும்போது ராகு புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடம் கேம்பிளிங், சூதாட்டம். ஸோ நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது. நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக கடன் வாங்காதீங்க. எப்பயும் போல இருக்கிற பணத்தை வச்சு வாங்குங்க.
இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, ஏதாவது புதுசாக நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்களுடைய எதிரிகளே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அவரும் கேதுவோடைய நட்சத்திரத்தில். சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலையே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே டெய்லி வேஜஸ்லேயோ, வீக்லியோ, மந்த்லி, ஃபோர்ட்நைட்லி எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஏற்ற முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கணும் அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதொரு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். சொந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஆனாலும் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதோட செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். ஸோ இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறுறதா இருந்தால் மாறுங்க. குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஆக எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நீங்கள் துணிஞ்சு சில விஷயங்களை செயல்படுத்துங்க. நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. இருந்தாலே கடன் வாங்காதீங்க. இந்த மாதம் நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடு அல்லது காளியுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க. அதோட எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக நடராஜர் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜர் சிவகாமியை வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.